வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாம்பார் திணை சாதம். அதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆனியன், ஒரு தக்காளி போடுங்க. நல்லா அது ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு போடுற எல்லா காயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் அவரைக்காய், கேரட், அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தினை அரை டம்ளர், அப்புறம் துவரம்பருப்பு அரை டம்ளர் ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ திணை எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். 1 டம்ளர் திணைனா 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ சாம்பார் பொடி ஆட் பண்ணுறோம். 4 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். இது 2 பேருக்கான அளவு. 2 பேருக்கு அரை டம்ளர் திணையும் அரை டம்ளர் துவரம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மிளகாய்த்தூள், அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கொஞ்சம் அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அந்த காய் அரை வேக்காடு ஆகிற வரைக்கும் வேக விடணும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் திணையும் 2-3 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் 2 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி வாசம் போகும். நான் 1 டம்ளர், அரை டம்ளர் திணை, அரை டம்ளர் துவரம்பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 4 விசில் விட்டு எடுத்தால் திணை சாம்பார் சாதம் ரெடி. அப்பளத்தோடு நல்லாயிருக்கும்.